இயேசுவில் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடல் திருரத்த பெருவிழாவில் நாம் பக்தியோடு இணைந்திருக்கின்றோம். நம் கண்கள் அனைத்தும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கியே இருக்க வேண்டும். அந்த நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான், அவருடைய உடனிருப்பு தான் நம் வாழ்வை வளமாக்கும் என்று தூய பெர்னார்ட் அழகாக சொல்லுகிறார். நற்கருணை அருளின் பிரசன்னம், நற்கருணை உயிரளிக்கும் பிரசன்னம், நற்கருணை நம்பிக்கையின் பிரசன்னம், நற்கருணை ஒற்றுமையின் பிரசன்னம், நற்கருணை நம் வாழ்வின் ஊற்றும் உச்சகட்டமும், நற்கருணை அது ஒரு தொடர் பிரசன்னம். ஆம் அன்புக்கினியவர்களே, நற்கருணை நம் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வின் நம்பிக்கையின் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழகாக சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே அன்பை கேட்டான், அவர் அம்மாவை கொடுத்தார். ஆண்டவரிடத்திலே தாகமாய் இருக்கிறது என்று சொன்னான், அவர் நீரோடையோரம் இருப்பிடத்தை கொடுத்தார். ஆண்டவரிடத்திலே பூக்கள் கேட்டான், ஆண்டவர் பூந்தோட்டத்தை பரிசளித்தார். ஆண்டவரிடத்திலே நான் பசியுற்றேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சற்றும் யோசிக்காமல் தன்னையே கொடுத்தார். தன்னையே கொடுத்து இந்த நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் அனைவரும் அவரையே உற்று நோக்கி இருக்க வேண்டும். புனித ஜான் மரி வியானி சொல்வது போல, நான் ஆண்டவரை பார்க்கின்றேன், நான் என்னுடைய கண்கள் அனைத்தும் ஆண்டவரையே உற்று நோக்கி இருக்கின்றன, ஆண்டவர் எனக்கு பல்வேறு அருள் வளங்களை பொழிந்து கொண்டிருக்கின்றார் என்று அவருடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லுகிறார்.
ஆகவே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை பெருவிழாவில் இந்த நற்கருணையின் பிரசன்னத்தில் இணைந்திருக்க நாம் அனைவரும் இந்த ஆண்டவர் வழியாக பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இந்த நற்கருணை பெருவிழாவிலே நம்முடைய உள்ளங்கள் அனைத்தும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரை நம்முடைய இதயத்தில் தாங்க வேண்டும். இப்பொழுது பவனி வருகின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் என்றும் நிலைத்திருக்க இந்த பவனி வழியாக நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த பவனியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நம் ஊரில் இருக்கின்ற அனைத்து இதயங்களையும் தொடர இருக்கின்றார். நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய வல்லமையான ஆசீர்வாதம் தொடர் ஆசீர்வாதமாக, அவருடைய வல்லமையான பிரசன்னம் தொடர் பிரசன்னமாக நம்முடைய வாழ்வில் என்றும் நிலைத்திருக்க இந்த ஆராதனையில் நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். சதாகாலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவே, பூமண்டலத்தில் தேவருடைய மற்றற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை வணக்கமும் உமது அத்தியந்த பற்றுதலுள்ள அன்புக்கு தக்க பிரதி அன்பும் செலுத்தப்படாத எவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களில் அனைத்திலுமிருந்து ஆராதிக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் எத்தனை தலங்கள் இருக்க எங்களால் கூடாமகையால் அவசங்கைப்பட்ட அந்த தேவாலயங்களின் நினைல் வழியிலாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் தேவரிற்கு செய்யப்பட்ட நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையையும் உமது பலிபீடத்தின் மேல் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீதி உறங்க உண்மை உறங்க மனிதன் தவிக்கும் நேரம் மண்ணில் பகைமை போர்கள் போதை நோய்கள் இருளை பரப்பும் நேரம் இயேசுவே தேவனே இறங்கி வாரும் நன்மைகள் ஓங்கிட வாரும். இயேசுவே தேவனே இறங்கி வாரும் நன்மைகள் ஓங்கிட வாரும். வானமுதேரில் வாழ்பவரே வாழ்வு தாருமையா, வலிமை தாருமையா.